ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தி லைஃப் வந்து எப்படி லீவ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன, அந்த ஸ்டெப்பில் ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, வேக்கப் இயர்லி இன் த மார்னிங். இது ஒரு டிஃபிகல்ட் ஸ்டெப்பாகவே இருக்குது இப்போ உள்ள ஜென்ரேஷனில். நம்ம ஒரு இயர்லி மார்னிங் 5:30 to ஒரு 6:30 AM நம்ம வந்து எழுந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம இப்போ வந்து ஏர்லி மார்னிங்னாலே ஒரு 10:30 AM தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கிடையாது. ஏர்லி மார்னிங் வந்து 6:30 AM இருக்கணும். அட்லீஸ்ட் 5:30 AM to 6:30 AM இருக்கணும். அட்லீஸ்ட் 6:30 AM நம்ம எழுந்திருக்க ட்ரை பண்ணணும். அதனால வந்து இப்போ நம்ம ஒரு திங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு ஏர்லி மார்னிங் வேக்கப் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அது நமக்கு தெரிய மாட்டுது. நம்ம எழுந்திருக்கும் போது தான் தெரியும் நம்ம எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு அட்லீஸ்ட் ரன்னிங், ஜம்பிங் ஆர் அட்லீஸ்ட் ஒரு குட்டி குட்டி எக்ஸசைஸாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாடி மூமெண்ட்டும் பாடி ஃப்ளெக்சிபிளும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்கள் அப்படியே டக்குன்னு எடுத்தோடனே ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான் பண்ணணும் அப்படி கிடையவே கிடையாது. குட்டி குட்டி எக்ஸசைஸாக ட்ரை பண்ணுறதுனால அதிலே தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பாடியில் ஃப்ளெக்சிபிள் கிடைக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாக்கிங். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வாக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு 10,000 ஸ்டெப்ஸாவது நம்ம வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 1000 ஸ்டெப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது நம்ம வாக்கிங் போகிறதுனால ஒரு ரொம்ப க்ரானிக் இல்னஸ்லேருந்து மெனி டிசீஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வாக்கிங் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். குட்டி குட்டியாக நம்ம வந்து ஒரு குட்டி குட்டியாக தான் ஒவ்வொன்றா அடைய முடியும். அதே மாதிரி தான் வாக்கிங்லேயும் டக்குன்னு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒரு 1000 ஸ்டெப்ஸ், அப்புறம் 4,000 to 5,000 ஸ்டெப்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணிட்டு ஒரு 20,000 ஸ்டெப்ஸ்க்குள்ளே நம்ம போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் இப்போ வந்து டயட் தான் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஹெல்த்தி லைஃப் லீவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் எடுத்துக்கணும். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், கார்பை விட அதிகமாக ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால ஒரு ஹெல்த்தி டைஜஷன் இருக்கும். கான்ஸ்டிபேஷன்லேருந்து அதனால் ப்ரிவெண்ட் பண்ணுவோம். மெனி டிசீஸ்லேருந்து ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷன் எடுத்துக்கிறதுனால மெனி டிசீசஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிடலாம், உங்களுக்கு அதுவே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye. Keep supporting, comment, share and subscribe my channel. Bye.